ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ண உடனே நல்ல தண்ணி சூடாயிடும். இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா, அது தானாக அந்த சூட்டோட தன்மையினால ஆஃப் ஆகிடும், திரும்ப சில் ஆச்சுன்னா ஆன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இருக்கு இல்லையா? உடலுக்கு என்ன அப்போ? அது ஒரு மிஷின் தானே. உடலுக்கு அதுக்கு தான் இரவு தூக்கம்னு கொடுத்துருக்காங்க. ராத்திரி ஆன உடனே நல்லா தூங்கினா அந்த உடம்புக்கான அந்த ஃபேட்டிக் போயிடும். ஆனால் உள்ளத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுவும் ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கு இல்லையா? எண்ண ஓட்டங்கள். அதை எப்படி நம்ம சீர்படுத்த போகிறோம்? அதுக்கு தாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது தியான முறைகள். இதுதான் சரியான தியான முறை, அதுதான் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த விவாதத்துக்கு வரல. உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் செய்யலாம். ஆனால் தியானம் ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்த உடனே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், இரவு படுக்கும் முன் 10லேருந்து 15 நிமிஷம். அதே மாதிரி இந்த கேட்ஜெட்ஸையுமே ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி தூரம் வச்சுட்டிங்கன்னா ஆழ்ந்த அமைதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் மூக்கு நுனியிலேருந்து மூச்சு காற்று போகிறத கூட நீங்கள் தியானமாக செய்யலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.